எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்காந்த். இன்றைக்கி நம்ம 10/12/2025க்கான ஒரு நிஃப்டியோடைய ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,840 நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 26,959 க்ளோஸ் ஆகிட்டு ஒரு 119 ரூபா ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு என்னுடைய ப்ரிடிக்ஷனில் இருக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 25,840 அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 25,810 அது வரையும் போகும். மேலே 25,870. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் முக்கியமான டிஸ்டன்ஸு. ஸோ இப்போ இதில் 25,810 உடச்சிட்டு மேலே போச்சுன்னா ஸோ ஃபர்தராக மேலே 25,899 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கீழே உடச்சிச்சின்னா 25,781 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்புகள் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதோடைய மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 25,840 மேக்ஸிமம் மூமெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,780 25,771. ஸோ அதோட இன்னொரு மேக்ஸிமம் 25,959 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது. ஏன்னா ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே மூவ் ஆகுது. ஸோ அதுக்கான மூவ்மெண்ட்டில் தான் இது நடக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம கால் புட்டில் என்ன மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது 25,800 ஒரு காலும் புட்டு 25,850 அப்படிங்கிற ஒரு 2 ஸ்ட்ரைக் எடுத்துகிட்டு ஸோ இந்த ஸ்ட்ராடில் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதோட ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ 25,800 கால் சைடில் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 178 ஸோ மேலே 170 கீழே 178. ஸோ கீழே உடச்சிச்சின்னா 148.50 கீழே உடச்சிச்சின்னா இதோடைய ஃபர்தர் மூவ்மெண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி மேலே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 207 உடச்சிச்சின்னா ஸோ ஃபர்தர் மூவ்மெண்ட்டு கிடைக்கும். ஸோ இதோடைய மேக்ஸிமம் எங்கே வரையும் இதோடைய மூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 178. எங்கே வரையும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 297 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழே 59 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்கும். அப்போது இப்போ மூவ்மெண்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை எவ்வளோ ரேஞ்சு நம்ம சொன்னோம்னா 25,840 ரேஞ்சு 25,870 25,810. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரையும் மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு சைடில் மூவ் ஆகும்போது தான் அப் ஆகும், இல்லைன்னா டவுன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வரையும் சைட்வேஸ்லேயே சுற்றுற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த நம்பர்ஸை நீங்கள் பாருங்கள். இப்போ அதே மாதிரி நம்ம புட் சைடை பார்ப்போம். ஸோ புட் சைடில் என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டை நம்ம எப்படி எடுக்கிறோம்னா புட்டுக்கு 25,850 எடுத்து பார்க்குறோம். இப்போ புட்டு எப்படி மூவ் ஆகுனா 119 இருக்குது. ஸோ 119 ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 89.50 கீழே இருந்துச்சுன்னா உடச்சி கீழே போகும். அதே மாதிரி மேலே போகுது அப்படின்னா 148.50 மேலே உடச்சிச்சின்னா ஃபர்தராக மேலே போகும். ஸோ இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் எங்கே வரையும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 231 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கீழே 0 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது தான் இருக்குது. இது எப்போ 0 போகும் அப்படி தெரியல. பட் மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், இல்லைன்னா 59 கிட்ட நிற்கிறதுக்கு இருக்கும். ஸோ இது 0வும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது தான் இன்றைக்கி நடக்க போகிற சினாரியோவில் இருக்கிறது. ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி
மிக்ஸ்டாக இருக்குது. இப்போ கீழேயா மேலேயா அப்படின்னு, ஏன்னா கீழே இறக்கிட்டு அப்புறம் திருப்பி மேலே ஏறி இப்படி வச்சுருக்காங்க மார்க்கெட்டை நேற்று. ஸோ கீழே இங்கேருந்து ஒரு இறக்க இருக்குனாங்க கேப் டவுனில், அதுக்கப்புறம் மேலே கீழே இறக்குனாங்க கேப் டவுன், அப்புறம் மேலே ஏற்றி ஒரு பாயிண்டில் இந்த இடத்துல இப்படி வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், இல்லைன்னா இங்கே இருக்கணும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே கொஞ்சம் நாள் சுற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ இது பார்க்கலாம் எப்படி மூவ் ஆக போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.